السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة. பெண்கள் தரப்பட இடம் பத்தலைன்னா வந்து நெருக்கி உட்கார்ந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொழுதுதான் முடிஞ்சுல, நெருக்கி உட்கார்ந்து வெளியா இருப்பாங்க. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் மிக பெரும் அருளினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நபி வழியிலான ஈதுல் ஃபித்ர் என்ற நோன்பு பெருநாளை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய நினைவை போற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். பெருநாள் தினத்தை பொறுத்தவரை தொழுகையோடு சேர்ந்த உரை, இறை சேர்த்தையை ஊட்டக்கூடிய உரை, அது ஒரு வணக்க வழிபாடு. அப்பதான் பூர்த்தியாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழுகை இல்லாதவர்களை கூட அந்த தினத்துல வர சொல்லி இருக்கிறாங்கன்னா உரையை கேட்பது, நமக்கு தொழுகை கிடையாது. அப்போ உரையை கேட்பது மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு, அமல், இபாதத்து என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, நம்ம 30 நாட்களாக நோன்பு வைத்து விட்டு இந்த பெருநாள் தினத்துல இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம என்ன மனநிலையில இருக்கணுங்கிறத நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இத்தனை நாள் நல்லா விதவிதமா சாப்பிட்டோம், இன்னும் கூட கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்கான பெருநாளா? இத்தனை நாள் ஏதோ ஏழை பாளைகளுக்கு 5-10 கொடுத்தோம், இனிமே கையை மடக்கி வச்சுக்கிறணும், தடுத்து வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்கான பெருநாளா? இந்த பெருநாள் எப்படிப்பட்ட பெருநாள்? இது ஒரு நாள் 1-2 மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்களை செய்தோம், போன்கள்ல பார்த்தோம், இப்ப முழுசா நம்ம தொடர்ந்து விடப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்கான பெருநாளா? இவ்வளவு நாள் இரவு நேரத்துல 21 நின்று வழங்கணும், இதோட முடிஞ்சு வச்சு பள்ளிவாசல் பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பெருநாளா? இது எப்படிப்பட்ட பெருநாள்? இறைச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கான பெருநாள். உலகத்துல வேறு எந்த கொள்கை கோட்பாடும் சொல்லித்தராத பெருநாள். நீ பெருநாள் தினத்தில் கூட அல்லாஹ்வை பயந்து அஞ்சி மறுமைக்காக நரக வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கான பெருநாள், பாவமன்னிப்பு தேடுவதற்கான பெருநாள், அல்லாஹ் மட்டும்தான் மிகப்பெரியவன் என்று போற்றி புகழ்வதற்கான பெருநாள். பெருநாள் தொழுகையை பாருங்க. பெருநாள் தொழுகையில கூடுதலாக தக்பீர் சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை காலகட்டத்தில் வந்த மக்கள், நபித்தோழர்கள் தக்பீர் சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. மைக் போட்டு கிடையாது, அவங்களுக்குள்ள. அல்லாஹ் சொல்றான், துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும். உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வே பெருமைப்படுத்துங்கள். உனக்கு தான் எல்லா பெருமையும், எனக்கு ஒன்றுமே கிடையாது. அதனாலதான் தக்பீர், 7 தக்பீர்கள் கூடுதலாக 5 தக்பீர்கள். சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் தக்பீர், தக்பீர் நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர் சொல்றது சும்மா பேருக்காக கிடையாது. அல்லாஹ்வே நீதான் பெரியவன், நான் உன்னுடைய அடிமை என்று போட்டி புகழ்வதற்கான பெருநாள். அப்ப இந்த பெருநாள் தினத்துல என்ன வைராக்கியத்தை நாம் வாக்குறுதி எடுக்க வேண்டும், உறுதிப்பாட்டை எடுக்கணும். அல்லாஹ் சொல்றான், வஅ்புத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். உம்முடைய இறைவனை வணங்குவீராக. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றான்,
யக்கீன் வர வரை, உறுதி என்ற மரணம் வரும் வரை உம்முடைய இறைவனை வணங்குவீராக. வணக்க வழிபாடு இதோட முடிஞ்சு போச்சா? மௌத்து வர்ற வரைக்கும் வணக்க வழிபாடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் அப்த ல யஅமலு அமல அஹ்லின் நார். ஒரு அடியான் நரகத்துக்குரிய காரியத்தை செய்வான், வைன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah. ஆனால் அவன் சொர்க்கவாசி. என்னடா இது? நரகத்துக்குரிய காரியத்தை செய்வானா, ஆனால் அவன் சொர்க்கவாசி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? வயஅமலு அமல அஹ்லில் ஜன்னah. ஆனால் சொர்க்கத்துக்குரிய காரியத்தை ஒருவன் செய்வான், சொர்க்கவாசிகள் செய்யக்கூடிய காரியத்தை செய்வான். வைன்னஹு மின் அஹ்லின் நார். ஆனால் அவன் நரகவாசி, நரகத்துக்குரிய காரியத்தை செஞ்சுட்டு சொர்க்கவாசியா இருப்பானா, சொர்க்கத்துக்குரிய காரியத்தை செஞ்சுட்டு நரகவாசியா மாறுவானா? எவ்வளவு பெரிய கை சேதம்! என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா ரசூல்? இன்னமல் அமால் பின்னியான்னு கேள்விப்பட்டிருப்போம். செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்து இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம். செயல்கள் யாவும் முடிவுகளை பொறுத்து இருக்கிறது. நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கணும்? அல்லாஹ்வை மறுத்த நிலையில் இருக்க வேண்டுமா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் இருக்க வேண்டுமா, அல்லது குடியாரனாக, கொள்ளைக்காரனாக, திருடனாக, விபச்சாரம் செய்தவனாக, மார்க்கத்துக்கு புறம்பான வட்டியை உண்டவனாக, மார்க்கத்தை விட்டு வெளியேறி சென்றவனாக, தொழுகையை விட்டவனாக இருக்கணுமா? இறுதி நிலைப்பாடுதான். இறுதி நிலைப்பாடு, நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்? எப்ப வேண்டாலும் மரணம் வரலாம். உலகத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம நல்ல நிலையில நம்மளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். நம்மளோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பாருங்க, கடல் கடந்து இருக்கக்கூடிய பலஸ்தீன்ல, காசாவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பாருங்க. இடிபாடுகளுக்கு மத்தியில பெருநாள் தொழுகை. ஒரு பையன் சொல்றான், நானாத்தான் இப்ப நோம்பு திறக்கிறேன், ஒரு ஆள் தான் நோம்பு திறக்கிறதுக்கு, ஒரு ஆள் தான் நோம்பு திறக்கிறாங்க. என்ன காரணம்? குடும்பத்துல யாருமே இல்லை, முடிச்சு எல்லாத்தையும் கொண்டாங்க. அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். மரணம் அவனுக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. தொழுகையில மரணம் வருது, தொழுது கொடுக்கும்போது கொண்டு போறான். அதை சிந்திச்சு பார்க்கணும். இறுதி வரை நம்முடைய இறை நம்பிக்கை, ஈமான் தொடர வேண்டும் என்றால் எல்லா நிலைகளிலையும் அல்லாஹ்வுக்கு வணங்கி வழிபட வேண்டும் என்று பாருங்க. இப்னு உமர் என்ற நபித்தோழர், உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்கல்ல, இரண்டாவது கலீஃபா, அவங்களுடைய மகன் அப்துல்லா அவங்க பேர். அவர் என்ன செய்வாங்கன்னா, அப்பதான் பருவ வயதை அடைந்த இளைஞனாக, ஒரு 14-15 வயசு. பைத்தி அல் மஸ்ஜித், என் வீடு என்ன தெரியுமா? பள்ளிவாசல்ல. பள்ளிவாசலே இருப்பார், பள்ளிவாசல்ல வீடு. கபுல அன்கி, கல்யாணம் பண்றதுக்கு முன்பாக பள்ளிவாசல்ல கெதியா இருப்பார், பள்ளிவாசல்ல தூங்குவார். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்ட்ட சில பேர் கனவுகளுக்கு விளக்க சொல்றது சம்பந்தமா வருவாங்க. கனவுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் நினைச்சுக்கிட்டேன், உனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கனவு வந்து அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட விளக்கம் கேட்டா எப்படி இருக்கு அப்படின்னு அவருக்குள்ள கேட்டுக்கிட்டார். ஒரு நாள் படுத்து தூங்குறாரு. அல்லாஹ்வே, எனக்கு வந்து நீ நல்லத நாடுனீடா, பரி நீ ரூபையா, எனக்கு ஒரு கனவு காட்டு அப்படின்னு துவா கேட்டு தூங்குறாங்க. எங்க? பள்ளிவாசல்ல தூங்குறாங்க. தூங்கும் போது 2 வானவர்கள் வர்றாங்க. இந்த 2 வானவர்கள் வந்து 2 பேர் கையில இரும்பு சம்பட்டி இருக்கிறது, சுத்தியல் மாதிரி பெருசா இருக்கும்ல, இரும்பு சம்பட்டி இருக்கிறது. இந்த 2 வானவர்களை அவரை அழைச்சிட்டு போறாங்க, கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டு போறாங்க? ஊர் சுத்துறதுக்கா? நரகத்துக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போகக்கூடிய சமயத்துல அவர் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறாரு. அல்லாஹ்வே, நான் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. அதுக்கிடையில இன்னொரு வானவர் வர்றாரு. அவர் கையில இரும்பு சம்பட்டி இருக்கிறது. இவர் நல்ல மனிதர்ல, இப்னு உமர் நல்லா கொஞ்சம் தொழுது இருக்க கூடாதா? நீ கொஞ்சம் தொழுகையை அதிகப்படுத்தி இருக்க கூடாது? பள்ளிவாசலே கதியில் கிடக்கக்கூடியவர்.
அப்ப சொல்ல சொல்ல கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போனா கிணறு இருக்கிறது. கிணறு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்ட கிணறு. அதுக்கு தூண்கள் இருக்கிறது. அந்த தூண்கள்ல ஒவ்வொரு தூண்கள்லையும் வானவர்கள் இரும்பு சம்பட்டியோடு இருக்கிறார்கள். சில பேர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு தலைகீழாக, தலை கீழே இருக்கிறது, கால் மேல இருக்கிறது குறைஷிகள். அவங்க எல்லாம் என்ன பார்த்தாலே குருமரணையில சொல்றாங்க. சொல்லிட்டு எப்படி இருக்கும் பாருங்க, பள்ளிவாசல் இருந்து கொண்டு பள்ளிவாசல் தூங்கிக்கிட்டே இருப்பாரு. பைபிஎல் மசீத் என் வீடே பள்ளிவாசல் தான் எரியா இருக்கக்கூடியவன். அதோட வளப்பக்கமா திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. கனவும் முடிஞ்சிருச்சு. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தன்னுடைய சகோதரி அக்காட்ட சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட என்னன்னு கேட்க சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிஅமல் அப்துல்லா, அப்துல்லா நல்ல மனிதர் தான். யாரு? இப்னு உமர். ஆனால் வலவு யுஸல்லி ஃபில் லைல், இரவு நேரத்தில் கொஞ்சம் தொழுது இருக்க கூடாதா? பரல் தொழுகிறான் தொழுகிறான், நம்மகிட்ட பரலே இல்ல. பரல் தொழுதுட்டு இரவு நேரத்தில் கொஞ்சமாக தொழக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நிலைமை என்ன? நரகத்திற்கு காட்டப்படுகிறது. நம்முடைய நிலை என்ன? சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய வணக்க வழிபாடு என்ன, எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்னும் வணக்க வழிபாடு சொன்னோன்னு வெறுமனே தொழுக வணக்க வழிபாடோட மார்க்கம் நின்றதா? நல்லா தொழுதுட்டு மார்க்கத்துக்கு முன்னால எல்லா காரியங்களும் ஈடுபடுறதா? இன்னைக்கு நம்மை கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நம்முடைய கையில இருக்கிறது. நல்ல தொழுகை வணக்க வழிபாடுகளா இருக்கும். தாய்மார்கள் இருந்து சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரை என்ன நிலைமை? மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அனாச்சாரங்கள், ஆபாசங்கள், இந்த செல்போன்ல குமியக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு கொண்டு போய் விட தெரியுமா? அதுலயும் நம்ம கவனிச்சோம்னா நம்ம மார்க்கத்திற்காக செலவழிக்கக்கூடியது அற்ப சொற்ப நேரங்கள். மற்ற மதரசாக்களுக்கு பிள்ளைகளுக்கு அனுப்பி வைக்கிறோம். வெறும் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் கூட நம்மளால் நின்று பிள்ளைகளை அனுப்பி வைக்க முடியல. எங்க போய் நிக்க தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறது. பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகள் வழிகேட்டை நோக்கி, ஆபாசத்தை நோக்கி, விபச்சாரத்தை நோக்கி, காதல் என்ற விபச்சாரத்திற்கு முந்தைய நிலையில் உள்ளது. கணவன் மனைவி காதல் கொள்வது வேற, மார்க்கம் அனுமதிக்கிறது. ஒரு அந்நிய பெண்ணும் அந்நிய ஆணும் காதல் கொள்ளக்கூடிய நிலைமை மார்க்கத்துக்கு புறம்பான நிலைமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தாங்க, இன்னமின் அஸ்லாத்தி ஸா, மறுமையினுடைய அடையாளங்கள் உள்ளது. அறிவு உயர்த்தப்பட்டு அறியாமை பெருகிவிட்டால் விபச்சாரம் வெட்ட வெளிச்சமாகிவிடும், விபச்சாரம் பரவலாகிவிடும். அங்க போய் கண்ணீரும் கவலைமாக நிற்கிறோம். இத்தனை வருஷம் பெற்று வளர்த்தன 18 வயசு ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. பிள்ளைகளை பற்றி நாளை மறுமையில் கேள்வி எனக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராய் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஅய்யதி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். பெண்கள் எல்லாம் விளைக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே பெருநாள் தினத்தில் வச்சுதான் பெண்கள் சம்பந்தமா எச்சரிக்கிறாங்க. இன்னி உரீத்து கொண்ட அக்ஸர அஹ்லின்னார், நரகவாசிகளிலேயே அளவுக்கு அதிகமாக பெண்கள் தான் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறார்கள். நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள், பாவம் மன்னிப்பு தேடுங்கள். அந்த நிலையில இருந்த பெண்கள், ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த பெண்கள் இந்த உரையை கேட்டுட்டு மணிக்கணக்காவலம் பண்ணல. நம்ம பெண்கள் எப்படி மக்காவில இருந்து மதீனாவுக்கு உடுத்துற துணியோட பொருளாதாரத்தை எல்லாம் விட்டுட்டு, செல்வ செழிப்பை எல்லாம் விட்டுட்டு, சுகபோகத்தை விட்டுட்டு நிறைமாத கற்பிணியாக கூட வந்திருக்கிறார்கள். அஸ்மா பின்த் அபூ பக்கர். அந்த பெண்கள் முக்காடு இருக்காது. இன்னைக்கு விதவிதமா புர்கா என்ன, சால் என்ன, மினுக்கள் என்ன.
அந்த பெண்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கழுத்துல கிடக்கிறது, கையில கிடக்கிறது, காலில் கிடக்கிறத கழட்டி போடுறாங்க. மெட்டி அணியக்கூடிய கலாச்சாரம் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சு. இப்ப மாதிரி கிடையாது. கல்யாணம் பண்ணா மெட்டி அணி அப்படிப்பட்ட நிலை இல்லை. எப்படிப்பட்ட பெண்கள்? அகதி பெண்கள். நம்ம பெண்கள் 1 கிராம இறக்கிடுவாங்களா? பாப்போமா அதை இந்த உரை நிகழ்த்தப்பட்டதுக்கு பிறகு பாப்போமா இறைச்சம் எந்த அளவுக்கு. நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு அடிப்படை காரணம், முதல் காரணம் தான தர்மங்கள் செய்வது. அதுலதான் அல்லாஹ் பார்க்கிறான், சோதித்து பார்க்கிறான். அப்போ பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை வளர்க்குறீங்கன்னா நீங்க மறுமை நாளில் பொறுப்புதாரி. ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்புதாரி. அதை பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள். எங்கே விசாரிக்கப்படுவாள்? மறுமை நாளில் ஒரு நாள்ல விசாரணை. அந்த ஒரு நாள் விசாரணை எவ்வளவு காலகட்டம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால மிக்தாரு 50 அல்ஃபஸனா, ஒரு நாள் என்பது 50,000 வருடங்களாக இருக்கும். 50,000 வருஷத்துல விசாரணை. அந்த விசாரணையில இருந்து தப்புறமானு பார்க்கணும். பிள்ளைகள் வழிகட்டுல போனா முதல்ல தாய், அடுத்து தகப்பன். பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அப்பாடா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? பெண்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கடமையான தொழுகைகள் கிடையாது. பள்ளிக்கு கட்டாயம் வந்து தொழணும்னு அவசியம் இல்லை. இருந்தால் நரகத்தில் அதிகமாக காட்டப்படுகிறார்கள். ஆண்களுடைய நிலை என்ன? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்கல்ல, இரவு நேரத்துல தொழுகை கம்மியா இருந்தா, குறைவா இருந்தா நம்மள நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுரு. பரலான தொழுகை தொழுதாலும் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கான அடிப்படை காரணம் கூடுதலான வணக்க வழிபாடு. நிரந்தர நரகத்துக்கு போக மாட்டோம். சிலர் நிரந்தர நரகம் இல்லைன்னு சொன்ன உடனே நம்ம மக்கள்ல கொஞ்ச நாள நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போகலாம். எப்படி இருந்தாலும் இணை வைக்கல, எனக்கு சொர்க்கம் தான், சொர்க்கம் தான், அதுல மறக்கிறதுக்கு இல்லை. தாய்லாக இல்லைன்னு அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைன்னு சொல்லி கடுகளவு அண்ணளவு ஈமான் உள்ளவர் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார். எப்படி வெளியேற்றப்படுவார்? ஹத்தா உம்கஷிஹு, கரிக்கட்டையாக்கப்பட்டு வெளியேற்றப்படுவார். நரகத்துல ஒரு நாள் போனா என்ன? இன்ன யௌமன் இன்த ரப்பிக்க கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஅதுன். உம்முடைய இறைவனிடத்தில் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 வருடங்களுக்கு சமம். ஒரு நாள் நரகத்துல 1000 வருஷம் கிடப்போம். போலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபி அஹ்மசி கதமைஹி ஜம்ரத்தான், ஒருவருடைய 2 பாதங்களுக்கு கீழாக நெருப்பு கற்கள் வைக்கப்படும். யக்னி மின்ஹுமா திமால், அந்த நெருப்பு கற்களினால் மூளை கொதிக்கும். இதுதான் நரகத்திலே உச்சபட்ச ஹையஸ்ட், அதிகபட்ச வேதனை கிடையாது. நரகத்திலேயே மிக 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 குறைந்த வேதனை. சுல்லா காலகட்டத்தில் இப்படிலாம் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் ஒழுங்கான உடுத்த ஆடை இருக்காது. காண ரிஜாலு யுஸல்லூன மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சில மனிதர்கள் இருந்தார்கள். ஆக்கிதி உஸ்ரிஹிம் அலா அனாகிம், தங்களுடைய மேலாடையை, தங்களுடைய கீழாடையை கழுத்துக்களில் கட்டிக் கொள்வார்கள். கைஹத்தி சிபயான், சிறுவர்கள் அணியக்கூடிய ஆடை போன்று இருக்கும். ரசூலுல்லாஹ் காலத்துல ஆண்களுக்கு பிறகு பெண்கள் நிற்கக்கூடிய வழக்கம் தான் இருந்துச்சு. அப்ப சொல்லப்படுமா, பெண்களை பார்த்துலா தர்ஃபஅன ரூஸகுன்ன ஹத்தா யஸ்தவிய ரிஜால் ஜுலுஸா, ஆண்கள் சஜிதாவில் இருந்து எந்திரிக்கிறவரை பெண்கள் தலையை உயர்த்தாதீர்கள். செழிப்பான காலகட்டத்திலே ஆண்களுக்கு பிறகு பெண்கள் தான். எதுக்கு கஷ்டப்பட்டாங்க? இந்த உலகம் முக்கியம் கிடையாது, மறு உலகம் தான். அப்ப சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் நிறையா இருக்கு. அடுத்து மிக முக்கியமாக இன்னொரு பொதுவான தகவல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயங்கள் நடக்கும்போது அநியாயக்காரர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்துள்ளார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், மீடியாக்கள்ல எல்லாத்தையும் காட்ட மாட்டான். நம்முடைய 3வது ஆலயம் மஸ்ஜிதுல் அக்ஸா பூட்டி வச்சிருக்கான்.
தொழுக அனுமதிக்கல, நோன்பு பெருநாள் தொழுகை கூட அனுமதி இல்ல. நமக்கு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இரவு தொழுகைக்கு அனுமதி இல்ல. நாம பள்ளிவாசல இருந்து வரமாட்டுக்கிறோம், அவன் பள்ளிவாசலை நோக்கி ஷஹீதாக போறான். யார் கையில இருக்குன்னா தெரியுமா? இஸ்ராயல் கையில தான் இந்த மஸ்ஜித் அக்ஸா இருக்கிறது. அப்ப சிந்திச்சு பார்க்கணும், அவன் இன்னும் கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். ஈரான்ல இருந்து, பலஸ்தீன்ல இருந்து, ஈரான்ல இருந்து, சிரியா வரைக்கும், லெபனான் வரைக்கும் எல்லா இடங்களையும் கொண்டு போட்டு அடிச்சு நாசமாக்கிட்டு இருக்கான். இந்த அநியாயக்கார இஸ்ரேலிய அமெரிக்க பயங்கரவாதிகளுக்கு எதிராக நம்முடைய பிரார்த்தனை செய்யும் பிஞ்சு வினாபுல ஈரான்ல 180க்கும் மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பு செய்றாங்க. லா தகுமு ஹத்தா ஹத்தா துகாத்தில் யஹூத், யூதர்களோடு நீங்கள் சண்டையிடுகிற வரை மறுமை நாள் ஏற்படாது. எந்த நிலைக்கு இருக்குமா? ஒரு கல் சொல்லும், ஹத்தா யகுல் ஹஜர், ஒரு கல் சொல்லும், நீ வராய யஹூதியின், எனக்கு பிறகு ஒரு யூதன் இருக்கிறான், பக்தனு, நீ அவனை கொன்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஏன் அந்த அளவுக்கு உலக வெறுப்பை உலகத்துல எல்லாரும் காட்டி கொடுப்பாங்க. இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக நம்ம பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ் இதுல இருந்து நம்ம கவனிச்சு பார்க்கணும். நல்லா தொழுவோம். 2 பள்ளிவாசல்கள், 2 புனித ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. 3வது பள்ளிவாசலை மூடிட்டான். நாம பள்ளிவாசல்களை எப்படி பார்க்கணும்? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் எப்படிப்பட்டதா இருக்குன்னு. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் பேருக்கு கட்டுறது மட்டுமா? அவனுடைய பேர் நினைக்கப்பட வேண்டும். நினைக்கப்படுறதுனா என்ன? அங்க அல்லாஹ்வுடைய பெயர் நினைவுகூரப்பட வேண்டும், அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட வேண்டும், திக்ர் செய்யப்பட வேண்டும், தொழுகை வணக்க வழிபாடு நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த பள்ளிவாசலில் சில மனிதர்கள் இருப்பார்கள், வியாபாரமோ வர்த்தகமோ கொடுக்கல் வாங்கலோ அந்திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தடுக்காது. வைகாமி ஸலாத்தி வ ஈதாஇ ஸகாத், தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும் ஸகாத் கொடுப்பதை விட்டும் சில மனிதர்களுடைய நினைவுகள் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும், அந்த பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் அவர்களை தடுக்காது. தொழுவதை விட்டும் தடுக்காது, ஸகாத் கொடுப்பதை விட்டும் தடுக்காது. என்ன பண்ண நினைக்கிறோம்? தொழுகைக்கு வந்தா காசு பண்ண போவோம் நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யர்ஸுகு மன் யஷா, அல்லாஹ் தான் நாடியோருக்கு பிகைரி ஹிசாப், கணக்கு வழக்கு இல்லாமல் வழங்குகிறான். அந்த மனிதர்களா நம்ம இருப்போமா? அப்ப நம்ம கவனிக்கணும். இன்றைய நாள்ல தொழுகை வணக்க வழிபாடு மட்டும் கிடையாது, மார்க்கத்துக்கு முரணான எல்லா காரியங்களையும் நான் விட்டளித்து விட்டேன். என்னுடைய நோக்கம் மறுமையை நோக்கி, சொர்க்கத்தை நோக்கிய பயணம்தான். அதில் மிக முக்கியமாக பெருநாள் தினம்ங்கிறது இது வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள், இது மட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் 2 நாள மதீனத்து அன்சாரிகள் என்ன செஞ்சாங்க? தேர்வு செஞ்சு விளையாட்டுகள்ல ஈடுபட்டாங்க. அப்துல்லக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அந்த 2 நாளுக்கு பதிலாக இந்த 2 நாளை தந்திருக்கான்னு சொல்லிட்டு, அதுதான் ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள், நோன்பு ஹஜ் பெருநாள், தியாக திருநாள். அதுல நாம விளையாட்டு போட்டிகள் வச்சுக்கலாம், சந்தோஷமா இருந்துக்கலாம், நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது, அடுத்தவர்களுடைய மனம் புண்படும் வகையில் இருக்கக்கூடாது. நம்முடைய பெருநாள் எப்படி இருக்கணும்? இறைச்சத்துக்குள்ள பெருநாளாக இருக்கணும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியிருக்க வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.